இட்டாச்சி அண்ட் மாத்ரா இவங்க 2 பேருக்குள்ள போட்டி வச்சா யார் ஜெயிப்பா அப்படிங்கிற குழப்பம் அவங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும். உண்மையை சொல்ல போனால் அது 2 பேரோட பேட்டில் ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்க எல்லாருக்குமே மாத்ராவோட எபிலிட்டி என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். 4th கிரேட் நிஞ்சா வரல சண்டை போடும்போது நல்லாவே நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதுவே நீங்க இட்டாச்சி பக்கம் வந்தீங்க அப்படின்னா இட்டாச்சி எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறத நான் ஒரு கூட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அதை கேட்டுட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோ. உச்சியா கிளான் மெம்பர்ஸ் எல்லாருமே எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இட்டாச்சியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் தான். மாதரா எல்லாருமே இந்த கிளான்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா? அப்படி அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான கிளானையும் ஒரே நைட்ல கொண்டு வந்தா இட்டாச்சி உச்சி. நீங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? ஒபிட்டோட ஹெல்ப்பால தான் இட்டாச்சி கிளான் அழிச்சு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அது உண்மை கிடையாது. இட்டாச்சி ஒபிட்டோ கூட கூட்டு சேர்ந்திருப்பான். அது என்ன காரணத்துக்காக சேர்ந்திருப்பான் அப்படின்னா இசுமியா அவனால கொல்ல முடிஞ்சிருக்காது. அந்த காரணத்தினால ஒபிட்டோ கிட்ட சொல்லி கொண்டுருன்னு சொல்லியிருப்பான். ஒரே நைட்ல ஒரு கிளான் அழிக்கணும் அப்படின்னா அது அசாத்தியமான காரியம். அது சாத்தியமாக்குனது யாருன்னா இட்டாச்சி தான். நீங்க இப்போ மாதராவையும் இட்டாச்சி ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பேட்டில் எப்படி அமையும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே என்னோட கூற்று மட்டும்தான். இந்த கூற்றுகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விளக்கங்கள் எளிதாவே கிடைச்சிரும்.